ஸோ நீ நல்லவனா கெட்டவனா என்பது அல்ல, நீ நீதிமானா இல்லையா என்பது. நல்லவனா கெட்டவனா வேற. சார் இப்போ நான் கேட்குறேன், ஒருத்தன் காலையில் எந்திரிச்சு சரியா நல்லா குளிச்சுட்டு நல்லா ஒரு சிலுவையை தூக்கி போட்டுட்டு ஒரு பட்டை எடுத்து அடிச்சுட்டு ஒரு குல்லாவே மாட்டிட்டு எல்லா விதத்திலும் சார் தம் அடிங்க, நோ 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 தம் அடிக்க மாட்டேன்றான். அடுத்து என்னது புலால் உணவு, ஐயோ நான் வெஜிடேரியன் சார் மாட்டோம். எல்லாத்துலேயுமே வந்து அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், வந்து தம் அடிக்க மாட்டேன்றான், தண்ணி அடிக்க மாட்டேன்றான், எல்லாம் ரைட்டு பரிசுத்தமாக இருக்கிறான். ஆனால் ரொம்ப நாள் அவனுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தனை என்ன செஞ்சிட்டான், வச்சு கழுத்து எடுத்து கொண்டுட்டான். அவன் கொண்டுகிட்டு இருக்கிற நேரத்தில் யதார்த்தமாக ஒருத்தன் அங்கனுக்குள்ளே வந்து தண்ணி அடிக்க வந்து உட்காந்துருக்கிறான். ஊற்றிட்டு தண்ணியை போட்டு அப்படியே படுத்துட்டு கிடக்கிறான். கடைசியில் போலீஸ் வந்து அவனை தூக்குனப்ப இவனையும் தூக்கிட்டாங்க. யாரு? பட்டை கொட்டை மட்டை, பக்கத்தில் மட்டை, ரெண்டு பேரும் தூக்கிட்டாங்க. உடனே விசாரணை நடக்குது. எவன் கொலையாளி, எவன் வந்து குற்றம் செஞ்செல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசியில் என்ன என்கொயரியில் என்ன தெரியுது, இந்த பட்டை கொட்டை இருக்கான்ல இவன் தான் கொண்டிருக்கான்னு தெரிஞ்ச உடனே இன்னொருத்தன் பட்டையை போட்டு அவன் அந்த பட்டையை போட்டு அப்படி உட்காந்துருக்கான். ரெண்டு பேரும் விசாரிச்சுட்டு கடைசியில் நீ ஜட்ஜு சொல்கிறாரு, இவனை குற்றவாளி என்று தீர்க்கிறேன். யாரு? அந்த ரொம்ப கடவுள் பக்தியோட குத்துனான்ல, சாமியை கும்பிட்டுட்டு தென்னாட்டுடைய அப்படி போட்டான்ல, அவனை வந்து கொலை செஞ்சனால குற்றவாளி என்று சொல்லி அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தான்ல, அப்படியே ஃபுல் லோடு இல்லை அப்படியே நிற்கிறான். அவனை பார்த்து நீதிபதி சொல்றாரு, உன்னை நீதிமான் என்று விடுவிக்கிறேன்றாரு. பிரச்சனை என்னவென்றால் கொலை குற்றம் செய்த போது இவன் இருந்தானா இல்லையா என்பதுதான். ஜட்ஜிட்டு ஐயா அவன் தண்ணி அடிக்கிறான், அவன் தண்ணி அடிக்கட்டும், இல்லை கொதிக்க கொதிக்க வெந்நிய கூட அடிக்கட்டும், அது இங்க கேஸ் கிடையாது. இங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு அவன் இருந்தானா இல்லையா? இல்ல, அவன் நீதிமான், அவ்வளவுதான். இந்த நல்லவனை கெட்டவனாக்குனாரு, கெட்டவனை நீதிமான் ஆகிட்டாரு. எரிக்கோ கோட்டையிலே கடவுளுடைய வார்த்தையை நம்பாத அநேக நல்லவர்களோடு அழிக்கப்பட்டார்கள். ஆனால் அவருடைய வார்த்தை விசுவாசித்த ஒரு வேசி, ராகாப் என்பவள் வேசி என்று வேதம் சொல்கிறது. அவள் நல்லவளா என்றால் இல்லை, ஆனால் அவள் நீதிமானா என்றால் நீதிமான். ஏனென்றால் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். கைதட்டு.